மென் ஆர் ஸ்கொயர் மைண்டட், விமன் ஆர் சர்க்கிள் மைண்டட். மென்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர்ல 4 எட்ஜஸ் இருக்கும். ஒரு ஃபைட் முடியுதுன்னா அவங்க அன்னைக்கே அங்கேயே அந்த இடத்தோட முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதை கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் விமன் அப்படி இல்லை. அது அன்னைக்கு என்னென்ன வார்த்தை பேசுனாங்களோ, எந்த வருஷத்துல இருந்து பேசுனாங்களோ, அது எல்லாத்தையும் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. இது ஏன் நடந்துச்சு, இது ஏன், அவங்களுக்கு வந்து ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தே ஆகணும். எமோஷனலா எக்ஸ்பிளனேஷன், லாஜிக்கலா வேண்டாம், எமோஷனலா வேணும். எனக்கு புரியுது உனக்கு இது வலிக்கும்னு, அதனால தான் நான் இதை சொல்றேன் அப்படி பேசணும் கணவன்கள். அதை விட்டுட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி பண்ணா இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லாம, எனக்கு புரியுது உனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி தோணுது, லெஃப்ட் அவுட்டா தோணுது, வீட்டுல யாரும் உன்னை இன்க்ளூட் பண்ணாத மாதிரி உனக்கு தோணுது, அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா நான் வந்து உன்னை எப்பவுமே இப்படிதான் என் மனசுக்குள்ளதான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி பேசும்போதுதான் அந்த விமன் வந்து எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் அடைவாங்க. இந்த மாதிரி பேசுறதுக்கு பசங்களுக்கும் யாரும் சொல்லி தரலையா? எங்களுக்கா எப்படி மேம் இந்த மாதிரி பேசணுங்கிறது தெரியும். ஆண்களுடைய பக்கமும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். கண்டிப்பா. ஆனா நம்மளோட கம்யூனிகேஷன் பேட்டர்ன் ஒவ்வொரு தடவையும் ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கணும் போது கம்யூனிகேஷன் பேட்டர்னை மாத்தியும் ஆகணும் இல்லையா?